அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது அரிசி வகையறை பற்றியோ இல்லை பருப்பு வகையறை பற்றியோ அல்ல, உணவே மருந்து சம்மந்தமாக இப்போ நம்ம பேச போகிறதில்ல. இன்றைக்கி நான் அதை விட மிகவும் முக்கியமான அத்தியாவசியமான எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக முழுசாக பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை எனக்காக இந்த வீடியோ மட்டும் பாருங்கள். நீங்கள் கம்பல்சரி 2 வீலர் எல்லார் வீட்லையும் இருக்கும், நம்ம எல்லாருமே ஓட்டுவோம் இல்லையா? இப்போ சமீபத்தில் எனக்கு நடந்த இந்த பக்கத்திலேயே பார்த்த அந்த இன்சிடென்ட்னால தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். தயவு செய்து எல்லாரும் 2 வீலர் இன்சூரன்ஸ் தயவு செய்து எடுங்க. இன்சூரன்ஸ் எடுக்கிறது தேர்டு பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுக்கவே எடுக்காதீங்க, வேண்டியதே இல்லை. அது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. தயவு செய்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸுக்கு போகாதீங்க. 150 ரூபா 200 மிச்சம் பண்ணுறதுக்காக தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். எந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை பார்த்தாலும் தருவதமாக தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டு காசு கம்மிங்கிறதுனால கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு விபத்து ஏற்பட்டால் அதை வச்சு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஒரு விபத்து காப்பீடு இல்லை, ஒரு அவசர மருத்துவ சிகிச்சை இல்லை, அது தனியாக நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்துக்கணும். இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு இருக்கணும், சோர்ஸ் இருக்கணும். எப்படி இருக்கும் சோர்ஸ்? நாமெல்லாம் டெய்லி சம்பாதிச்சு டெய்லி வாழ்கிறதுக்கும் அளவான ஒரு சேவிங் வைக்கவே முடியாமல் சிரமப்படுற ஃபேமிலி இருக்கவங்க எப்படி? பணக்காரங்க தயவுசெய்து நீங்கள் போடுங்க, போடாமல் போங்க, பிரச்சனை. பல கோடி ரூபா சொத்து வச்சுருக்கேன், எப்படி வேணால் வாழுங்க, யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் நடுத்தர மக்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? கம்பல்சரி இன்சூரன்ஸ் போடணும். அது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடக்கூடாது. இந்த கம்பல்சரி இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை ஃபுல் இன்சூரன்ஸ் போடுங்க, ஃபுல் கிளைம் போடுங்க, ஓகேவா? அதுலேயே ஆட் ஆன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி கம்பல்சரி விபத்து ஏற்பட்டால் கிடைக்கிற 15 லட்ச ரூபா வரைக்குமான கிளைம்ஸ் இருக்குது. விபத்து ஏற்பட்டால் அவங்களால விபத்தில் மரணம் ஏற்பட்டாலும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம யாரும் நாமினி போட்டிருக்கோமோ நம்ம குடும்பத்துக்கு 15 லட்ச ரூபா அமௌண்ட்டாச்சு வரும், ஓகேங்களா? ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துனோம்னா இருக்கிற மொத்த சேவிங்கும் போயிடுது. எப்படி காப்பாற்றுறது? அந்த நிமிஷத்தில் பதட்டம், எங்கே பணம் எங்கேருந்து இருக்கிறது ஒன்றும் புரியாது. ஹெல்த் இன்சூரன்ஸும் இல்லை, பைக் இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி போட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது? அதை வச்சு ஆப்போசிட் பார்ட்டிக்கா அவங்களுக்கு ஏதாவது கிளைம் பண்ணுறதுக்கா? நம்ம உசுரை பாருங்கள். நம்ம போய் விழுந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்ம குடும்பம் நாளைக்கு என்ன நடக்கும், அதை பற்றி யோசிக்கணுமா இல்லையா? தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்கள் தேர்டு பார்ட்டி இன்சூரன்ஸ் இப்போ போட்டிருந்தா கூட உடனடியாக அதை அப்படியே அப்டேட் பண்ணி ஃபுல் இன்சூரன்ஸாக மாற்றுங்க. அதுலேயும் ஆட் ஆனில் 15 லட்ச ரூபா கிளைம் இருக்கா அப்படிங்கிறத இன்சூரன்ஸ் போடுறவர்கிட்ட கேளுங்க. கேட்குறது மட்டும் இல்லை, நீங்களே உங்கள் ஆப்பில் நீங்களே இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்குது அதில் நீங்களே போய் எது பெஸ்ட்டு இன்சூரன்ஸ்னு பார்த்து, எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்குங்கிறத பார்த்து, ஆஃபீஸ் இருக்காங்கிறத பார்த்து. இங்கே தமிழ்நாட்டில் பக்கத்தில் எது ஆஃபீஸ் இருக்கு? தமிழ்நாட்டில் இன்சூரன்ஸே இல்லைங்க, 2 இன்சூரன்ஸ் தான் இருக்குது. அவங்களும் காருக்கு, புது காருக்கு தான் போட்டு தருவாங்க, ஓகேங்களா? நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் எல்லாம் பாம்பே வெளிநாட்டுக்காரங்க தான், இங்கே யாரும் நடத்த மாட்டாங்க. ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இன்சூரன்ஸ் நடத்தலாம்ல? பைக் வாங்க ரத்தனை பேருக்கு இன்சூரன்ஸ் பணம் வாங்கிட்டே இருக்காங்க. அந்த பணம்லாம் எங்கே தான் போகுது? இங்கே யாருக்காவது யூஸ் ஆகுதானா எல்லாம் தேர்ட் பார்ட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. அது கிளைம் வருதுன்னு கேட்டால் அதுக்கு ஊருப்பட்ட சொத்து, அதுக்கு கவர்மெண்ட்டே நடத்திட்டு போயிடலாம்ல. இந்த இன்சூரன்ஸ் தான் கவர்மெண்ட்டே நடத்தினா ப்ரைவேட் மாதிரி நடத்தணும், அதுலேயும் கொள்ளையடிக்கிற மாதிரி நடத்திடக்கூடாது. அதுதான் மேட்டர். அவங்கெல்லாம் கிளைமும் எப்படி கொடுக்குறாங்க, எப்படி பார்த்துறாங்க? தேர்ட் பார்ட்டி போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது சும்மா போட்டு வச்சுக்கிறது. போலீஸ்காரங்க கேட்டால் இன்சூரன்ஸ் இருக்குங்க அப்படி காட்டிட்டு போகிறதுக்கு. மற்றபடி ஒரு யூஸும் இல்லை. அந்த இன்சூரன்ஸ் போடுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. ஆக தயவு செய்து சொல்கிறேன், கம்பல்சரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எல்லாருமே 2 வீலர் வச்சுருக்கோம், இன்சூரன்ஸ் போடுங்க. அதுலேயும் தேர்ட் பார்ட்டியில் ஃபுல் இன்சூரன்ஸ் போடுங்க, இன்றைக்கே போடுங்க. இந்த வீடியோ உங்கள் குழந்தைங்களா, நீங்கள் பசங்க பார்க்குறீங்களா, உங்கள் அப்பா என்ன இன்சூரன்ஸ் வச்சுருக்கான்னு நீங்கள் கேளுங்க. உங்கள் பையனுக்கு நீங்கள் வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்களா, உங்கள் பையன் என்ன இன்சூரன்ஸ் போட்டிருக்கான், கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம பாதுகாத்துக்கு நம்ம இன்சூரன்ஸ் உதவும், சரிங்களா? தயவு செய்து இன்சூரன்ஸை விளையாட்டை நினைக்காதீங்க. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது. ஒருத்தர் விபத்தில் மாட்டின பிறகு ஐயோ அம்மா இதுலேயும் பண்ண முடியல அதுலேயும் பண்ண போய் தேடினா வெறும் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகுது. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிங்க தயவு செய்து. அதை கட் பண்ணி அவன் கேட்டிருக்கதே ஒன்று தான், வண்டிக்கு ஆர்சி இருக்கணுங்க, வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இருக்கணுங்க, வண்டிக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் 6 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்குறாங்க, அதை வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 6 மாதத்துக்கு ஒருக்கா இன்சூரன்ஸ் போடும்போது 6 மாதத்துக்கு ஒருக்கா 1ஆவது மாதம் போடுங்க, 6ஆவது மாதத்துக்கு ஒருக்கா 7ஆவது மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை போடுங்க. உங்களுக்கு 12 மாதத்துக்கு கவர் ஆயிடுச்சு. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் 100 ரூபா, அதை எடுக்க முடியாத நம்மளால்.
ஒரு அவசரங்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுத்தெருவில் நின்று முழிக்கிறதுக்கு, கதறதுக்கு, கத்துறதுக்கு, வேதனைப்படுறதுக்கு, துக்கப்படுறதுக்கு, துயரப்படுறதுக்கு ஒரு 100 ரூபா செலவு பண்ணி ஒரு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்க முடியாதா? எங்கே பார்த்தாலும் பொல்யூஷன் ஆஃபீஸ் இருக்குது. போகிற பக்கமெல்லாம் இருக்குது. தெரியலைன்னா கூகுளில் போய் அடித்து பாருங்கள். பக்கத்தில் எங்கே மேப்பில் போய் அடித்து பாருங்கள். பக்கத்தில் புகைச்சான்றிதழ் எடுக்கிறது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துலேயே காட்டிடும். போய் ஒரு 100 ரூபா கொடுத்து தயவு செய்து ஒரு புகைச்சான்றிதழ் எடுங்க. எடுத்து தயவு செய்து நீங்கள் அதை கம்பல்சரி வைங்க. புகைச்சான்றிதழ் கட்டாயம். அது இல்லைனாலும் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. புரியுதுங்களா? அதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்குது. அவன் கேட்குறதே 3 விஷயம். 1, வண்டி ஆர்சியோடு இருக்கணும், தரமான வண்டி. ஆர்சி இருந்துச்சுன்னா ஓகே. 2வது ஓட்டுநர் உரிமம் லைவில் இருக்கணும், முடிஞ்சிருக்கக்கூடாது, எக்ஸ்பைரி ஆகிருக்கக்கூடாது. சரியா? 3வது விஷயம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட். அவ்வளோதான். இந்த 3 இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியாக. அவன் நிறையா இன்சூரன்ஸ்காரங்க தனியாக அப்ளிகேஷனே வச்சுருக்கான். ஏஜென்ட்டே கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதும், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கு, நேராக அக்கௌண்ட்டுக்கே பணம் வந்துடும். எவ்வளோ ஈஸியாலாம் பண்ணி வச்சுருக்கான் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன்லாம். ஹாஸ்பிட்டலில் கேட்டால் சொல்கிறாங்க, போட்டிருந்தா எவ்வளோ நிமிஷத்தில் இன்னொருத்தர் பார்த்துட்டு இருக்கா, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி அவங்களும் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டவங்களாம் அவங்களெல்லாம் பார்த்துருக்காங்க. இங்கே பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு போய் படுத்துட்டு கதறாங்க, பணம் இல்லை. உங்களை யாரையும் நான் உதவி செய்யறதுன்னு கேட்கல, பணம் கேட்டதும் கேட்கல. சரிங்களா? நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செய்து எல்லாரும் ஃபுல் இன்சூரன்ஸ் போடுங்க. நான் இந்த வீடியோ பேசும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சொல்ல விரும்பவும் இல்லை எனக்கு. சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், லைக்கும் பண்ண வேணாம். தயவுசெய்து உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து தயவு செய்து இன்சூரன்ஸு என்ன போட்டிருக்கீங்க, அதில் என்ன டென்ஷன் கண்டிஷனுக்கு கரெக்டாக வச்சுருக்கான்னு செக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.